மாங்காவும் தக்காளி அரைச்சி போட்டேன். அடுத்து உப்பு, ஒரு பிடி உப்பு 1 கிலோவுக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்குள்ளே போடலாம். பெருங்காயம் போட்டாச்சு 2 3 4 கட்டி பெருங்காயம் போட்டாச்சு. ஸ்பூன் மிளகாத்தூள் 4 இல்லைன்னா 3 போட்டால் போதும் நினைக்கிறேன். 10 போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஸ்பூன் போட்டேன். தக்காளி, மாங்காய், சாம்பார் வெங்காயம் இது 3 போட்டு, இஞ்சியும் போடலாம் நம்ம வேணும்னா. இஞ்சி போடாதனால இஞ்சி கூட போட்டுக்கலாம் நம்ம. நான் பூண்டு போடலான்னு கொஞ்சோண்டு வச்சுட்டேன். இந்த சாம்பார் வெங்காயம்லாம் அரைக்கவே இல்லை. தக்காளியும் மாங்காய் கொஞ்சம் அரைச்சி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மாங்காய் அரைக்கலை. இதையும் சேர்த்து அரைச்சிட்டு மொத்தமாக சேர்த்து போடுறேன் உங்களுக்கு வீடியோ. ஓரளவுக்கு ஃபினிஷிங்கில் வந்திருக்கோம். அரைச்சி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு செகண்டு சாம்பார் வெங்காயம், தக்காளி, மாங்காய், கொஞ்சோண்டு ஒரு 4 இந்த மாதிரி 4 பூண்டு உடச்சிட்டு போட்டுக்கலாம், இல்லைனா உரிச்சு போட்டுக்கலாம். பெருங்காயம் காமிச்சேன் ஏற்கனவே உங்களுக்கு. அப்படியே கிண்டிகிட்டே வரணும். ஒன்றும் கொஞ்சம் ரொம்ப நைஸாக வரைக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். சிம்மிலே வச்சுருக்கேன், கேஸ் சிம்மிலே வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆயில் ஊற்றணும். நான் நல்லெண்ணெய் செய்யலை, நல்லெண்ணெய் வாங்கலை. சஃபோலா டேஸ்டி, சன்லைன் இல்லை, சஃபோலா டேஸ்டி கூட செய்யலாம். மிளகாத்தூள் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். திருப்பி ஒரு 3 ஸ்பூன் போடலாம். ஒரு பிடி உப்பு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன். அதாவது ஒரு பிடிக்கு பாதி. ஏன்னா 1.5 கிலோவுக்கு இருக்கும். 1 கிலோ மாங்காய், வெங்காயம், தக்காளி, சாம்பார் வெங்காயம், குட்டி வெங்காயம் கொஞ்சம் இருந்தது. மொத்தமாக அதெல்லாம் எல்லாமே சேர்த்து ஒரு கிலோ இருக்கும். தக்காளி 1/2 கிலோ இருக்கும். செஞ்ச இதில் தான் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாகும். ஏற்கனவே செஞ்சுருக்கேன் நான் தக்காளி ஊறுக்கா, அந்த மாங்காய், தக்காளி, பூண்டு ஊறுக்கா எல்லாமே கலந்து ஊறுக்கா செஞ்சுருக்கேன். ஆனால் நான் வீடியோ எடுத்து சேர்த்ததில்லை. நிறைய வீடியோ எடுப்பேன், எடிட் பண்ணி போட தெரியலன்ட்டு நான் போடுறதில்ல. ஃபஸ்ட்டு பிரியாணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். பைனாப்பிள் கேசரி யூடியூப்பில் போட்டோம். அப்புறமா இப்போ போடுறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பசங்க தான் எதனா ஒன்று போடுமா அப்படின்னாங்க. பெரிய பொண்ணு தான், சின்ன பசங்கள்லாம் வேணான்றாங்க. உனக்கு தெரிஞ்சது சமையல் தானம்மா, அதை செய்யலாமே. செய்கிறது அப்படியே போட போகிறோம், அவ்வளோதான். எனக்கு ரொம்ப எடிட் பண்ணிலாம் போட தெரியாது. அதே மாதிரி பேசவும் அந்தளவுக்கு தெரியாது. தெரிஞ்ச அளவுக்கு போடுறோம், சரிங்களா. எண்ணெய் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எப்படியும் 1/2 லிட்டர் எண்ணெய் குடிச்சிடும். ஆனால் தண்ணி இன்னும் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. தக்காளி நம்ம போடுறோம்ல, வெங்காயம் தக்காளி, அதுவே தண்ணியாக இருக்கும். மாங்காய் மட்டும் போட்டு திருவிட்டு அரைச்சோன்னா நமக்கு அதில் கொஞ்சோண்டு தண்ணி வரும். காய வச்சுட்டு செய்வாங்க ஒரு சிலர். நம்ம எண்ணெயில் சூடு பண்ணுறோம்ல, அதனால கெட்டு போகாது. வெனிகர்லாம் எதுவும் யூஸ் பண்ணலை. கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தால் போதும். அவ்வளோதான், ஃபினிஷிங். நல்லா ஆயிடுச்சு. நான் இப்போது தோசை